ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர்டெல் 5Gயை பத்தி சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த 5G செட்டிங்ஸ் நம்ம மொபைல்ல எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமா சப்ஸ்கிரைபர் பல கேள்விகள் நம்மள்ட்ட கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கான ஒரு ஆன்சர் சொல்ற வீடியோவை தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட்ல அதிகமாக நம்மள்ட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ என்கிட்ட 5G மொபைல் இருக்கு, ஏர்டெல் 5G டவருமே எனக்கு கிடைக்கிது. பட் பார்த்தீங்கன்னா என்னோட 4G டேட்டா தான் காலியாகுதே தவிர 5G டேட்டா அப்படியே இருக்கு, அன்லிமிட்டட்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எஸ்பிரி மந்த் வரைக்குமே போட்டிருக்கு. பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பி காலியாகுதுன்னு மென்ஷன் பண்ணல, எவ்வளோ ஜிபி காலியாகும்னு மென்ஷன் பண்ணல. இது உண்மைதான் ப்ரோ. இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமா எதுவுமே அதுல தெளிவான விளக்கத்தை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நானும் இது சம்பந்தமா ஏர்டெல் கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி கேட்கக்குள்ள அவங்க உங்க ஏரியால ஏர்டெல் 5G வெறும் ட்ரையலுக்கு மட்டும்தான் இருக்கு, இன்னும் 5G இன்டர்நெட் சேவை உங்க ஏரியால இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. 5G நெட்வொர்க்லாம் மொபைல்ல காட்டுது, பட் நமக்கு கிடைக்கிறோட நெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4G நெட் மட்டும் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி கேட்டா மட்டும்தான் உங்க ஏரியால 5G வந்து டேட்டாலாம் கிடைக்குதா இல்ல வெறும் ட்ரையல் மட்டும்தான் விட்டுருக்காங்கன்னு அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் கேர்லாம் ரீச்சே பண்ண முடியல. அவங்க கால் பண்ணாலும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஒன்லி டேப் ரிகார்டு மட்டும்தான் ஓடிட்டு கட் ஆகுதுன்னு சொன்னேன். இது சம்பந்தமாகவே நான் ஏர்டெல் கஸ்டமர் கேர்ட்ட எப்படி நம்ம பழையபடி கால் பண்ணி பேசுறது, நம்ம டவுட்டு எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கூட இந்த வீடியோட கீழே நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் கூட நீங்கள் ஏர்டெல் கேர் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசலான்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து ஏர்டெல் 4G to 5G கன்வர்ஷன் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாகவே பண்ணிக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 4G சிம்மில் கிடைக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியும் 5Gயில் கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வேற. ஸோ நீங்கள் ஏர்டெல் 4Gலேருந்து 5G வந்து கன்வர்ஷன் பண்ணிக்க முடியாது. நீங்கள் சிம்மை மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது உங்களுடைய நம்பர் நீங்கள் 4Gலேருந்து 5G சிம்மாக வாங்கிக்க முடியும். எந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி மாற்றலாம்னு சொன்னால் நீங்கள் நம்பிடாதீங்க. அடுத்து உங்கள் மொபைல் 5G மொபைலு, பட் உங்கள் 5G டவர் வந்து எதுவுமே காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும். நம்ம முன்ன ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கஸ்டமருக்கு கால் பண்ணி எனக்கு இன்டர்நெட் செட்டிங்லாம் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதேமாரி இப்போ சென்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குல்ல, அதில் போய் நம்மளுடைய மொபைலுக்கு எல்லாமே கொடுத்து நம்ம 5G கிளைம் பண்ணிக்க முடியும். அதில் நம்மளோட 5G ஹேண்ட்செட்டு எல்லாமே அதில் செக் பண்ணிட்டு நமக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம மொபைலுமே செட்டிங்ஸ் 5G செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அந்த 5G டவர் கிடைக்கும். இது சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க. அடுத்த கொஸ்டின், உங்களுடைய மொபைல் 4G மொபைல்னா நீங்கள் 4G நெட்வொர்க் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 5G டவர்லாம் உங்கள் மொபைலுக்கு கிடைக்காது. அது நீங்கள் சிம்மை மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது உங்கள் சிம்மு 4Gனா 5Gயை நீங்கள் சிம்மு மாற்றிக்க முடியும், பட் மொபைலை மாற்ற முடியாது. இதுக்காக நீங்கள் உங்களுடைய மொபைலில் 4G மொபைல்லேருந்து 5G மொபைலு நீங்கள் புதுசாக வாங்கிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா சிம்மோட ரேட்டு கம்மி, அதை நம்ம வாங்கிக்க முடியும். மொபைல் ரேட்டு ஜாஸ்தி, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கிங்க. 4G மொபைலுக்கு 5G கிடைக்குமான்னு ஏர்டெல் தரப்புல எதுவும் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க தரப்புல ஒன்றும் சொல்லலை. மேபி பிறகு எதுவும் அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஏர்டெல் 5G சிம் நம்ம வாங்கலாமான்னா நம்ம மொபைல் 5G மொபைலாக இருந்து நம்ம ஏரியாவில் 5G நெட்வொர்க் எல்லாமே கிடச்சி நம்மளுக்கு 5G இன்டர்நெட்டுமே கிடைக்குதுன்னு வச்சிங்கன்னா நம்ம 5G சிம்மும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புதுசாக மொபைல் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக 5G மொபைலாகவே பார்த்து வாங்கிக்கிறது நல்லது.
அவ்வளோதான் நேர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிட்டேன் நான் நம்புகிறேன். மேலும் கொஸ்டின் இன்னும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஒரு வீடியோவை போட வாய்ப்பு இருந்தால் நான் போடுறேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது ஒன்று தான், நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் ஒரு புது வீடியோவாக போடுறதுக்கான நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டும்.